தேர்தல் பயத்தின் காரணமாக தான் பிரதமர் அடிக்கடி தமிழகம் குறிப்பாக கோவை பிரதமருக்கு 80 சீட் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. 80 சீட். இன்னும் பிரதமர் அந்த பக்கம் போகவே இல்லை. இன்னும் பிரதமருடைய பிரச்சாரம் என்பது நார்தன் இந்தியாவில் ஆரம்பிக்கவே இல்லை. பிரதமர் அவர்கள் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் தேர்தல் அறிவித்த பிறகு அரசு முறை பயணமாக 2 நாள் பூட்டான்ல இருக்கார். இன்னைக்கு பிரதமர் அரசு முறை பயணமாக பூட்டான், நாளைக்கு பிரதமர் அரசு முறை பயணமான பூட்டான். இதுல தோல்வி பயம் தெரியுதா உங்களுக்கு? தேர்தல் அறிவித்த பிறகு ஏதாச்சும் ஒரு பிரதமர் அரசு முறை பயணமாக வெளிநாட்டுக்கு போய் பார்த்திருக்கீங்களா? இது தோல்வி பயமா? அதனால யாராவது உங்ககிட்ட அந்த கேள்வி சொல்லியிருந்தாங்க, எதிர்க்கட்சி நண்பர்கள் சொன்னாங்கன்னா அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்றார். தேர்தலுக்கு நடுவில் ஒரு பிரதமர் தன்னுடைய கமிட்மெண்ட்டை காப்பாற்றி அண்டை நாடு, பக்கத்து நாடு, நட்பு நாடு பூட்டானுக்கு போறாங்க. அது பூட்டானுடைய உயரிய விருது இன்னைக்கு பிரதமர் கிடைத்திருக்கு. பிரதமர் எதற்கு அடிக்கடி தமிழகம் வர்றாங்கன்னா 2024 நாம் பெறக்கூடிய எம்பி மூலமாக தமிழகத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு 2000 கோடி ரூபாய் கொண்டு வரணும். ஒரு எம்பி எங்க இருக்கிறாங்களோ அடிப்படையோடு மாற்றி காட்டுகிறார். சபதம் எடுத்து பிரதமர் களமிறக்கி இருக்கின்றார். அந்த 700 நாட்கள் மக்களுடைய அன்புல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற பிறகு அந்த 700 நாட்கள் நீங்க களப்பணியை பார்த்து தமிழக மக்கள் முடிவு செய்வார்கள். 234 234 பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும். ஆனால் நாங்கள் ஒரு தேர்தலுக்கு 1 ஆண்டு 2 ஆண்டுக்கு வேலை செய்வர்கள் கிடையாது. கலாச்சார மாற்றத்திற்காக இந்த 2024 தேர்தல் இருக்கு. திமுக தேர்தல் அறிக்கை திமுகவுக்கு தேர்தல் வருவதும் தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருப்பதெல்லாம் செய்யாமல் இருப்பதும் அதன் பிறகு அடுத்த தேர்தல் வந்த பிறகு மறுபடியும் அந்த அறிக்கையை டைப் அடிச்சு சிலிண்டர் 100 ரூபா குறைக்கணும்னு சொன்னா 500 ரூபான்னு போடுவோம், பெட்ரோல் 5 ரூபான்னு சொன்னா 30 ரூபான்னு போடுவோம். இந்த தேர்தலும் பண்ண மாட்டாங்க. 2026 தேர்தல் பெட்ரோல் இலவசமா கொடுப்பாங்க பாருங்க. 2026 தேர்தல் பெட்ரோல் டீசல் இலவசம். வீட்டில் பைப் போட்டு விட்டுருவோம், நீங்க அப்படியே வண்டி கொண்டே ஓசை போட்டீங்கன்னா அப்படியே பெட்ரோல் உள்ள வந்துடும். அதனால் சகோதர சகோதரிகளே, வீட்டில் டாய்லெட் பேப்பர் இல்லை என்றால் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பயன்படுத்துங்க. பொட்டணம் கட்டுறதுக்கு வீட்டில் நம்முடைய சகோதரிகள் சாமானம் வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை கழிச்சு பொட்டணம் கட்டுங்க. அதனால் சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை நான் சவால் விட்டுக்கிட்டு இருக்கேன். 295 பாயிண்ட் 2019 தேர்தல் அறிக்கையில விட்டிருக்கின்றோம், சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றோம். 295 நிறைவேற்றிவிட்டு 2024 தயாராயிருக்கும். 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க. இன்னைக்கு 2024 எங்க தேர்தல் அறிக்கை வரப்போகுது. 2024 தேர்தல் அறிக்கை வந்த பிறகு மக்களுக்கு தெரியும் 5 ஆண்டுகள்ல முழுமையாக 2024 தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றுவோம்னு தெரியும். இது ஏதோ இந்த காகிதம், இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு, பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பயன்படுத்தும்.